खजाननं भूतगणातिसेवितं कवितजम्बू फलसारपशितं उमासुदं சோகவிநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். வணக்கம் நேயர்களே. பச்சை புடவைக்காரி கொத்தடிமை பேசுகிறார். பாடகரின் வேதனை. கொத்தடிமை ஒரு ரூட்டில் போய்கிட்டு இருக்காரு. ஒரு வீட்டில் அபிராமி அந்தாதி பாடலை ஒருவர் பாட அவருக்கு இனிமையாக கேட்டுச்சு. மறை நான்கினுக்கும் தானந்தமான சரணார விந்தம் அப்படின்னு இனிமையாக ஒரு ஆள் பாடுறதை கேட்டு அந்த வீட்டு அழைப்பு மணியை தட்டுனார் கொத்தடிமை. 55 வயது மதிக்கத்தக்க பெண்ணு கதவை திறந்தான். இங்கே யார் பாட்டு இந்த படுத்துருக்காருல்ல பெட்டில் என்னோட வீட்டுக்காரரு, அவர் தான் பாடிக்கிட்டு இருக்கார். அவருக்கு அபிராமியை தவிர வேறு யாரையும் பாட மாட்டார். அவர் பாடுனா கேட்குறவங்க கண்ணிலிருந்து கண்ணீர் வராமல் இருக்காது. அவ்வளவு இனிமையாக பாடுவார். அப்படிப்பட்டவரை எலும்ப விடாமல் முடக்கி வச்சுட்டா இந்த பச்சை புடவைக்காரி. சுமார் 20 வருஷமாக கை கால் விளங்காமல் இப்படி படுத்திருக்காரு. சாப்பாடு கூட யாராச்சும் ஊட்ட வேண்டியது இருக்குது. ஏன் சார் இந்த பச்சை புடவைக்காரிக்கு இவ்வளவு ஒரு கொடூரமான எண்ணம் அப்படின்னு கண்ணா பின்னான்னு திட்ட ஆரம்பிச்சிட்டேன். இவருக்குன்னா கோபம் வந்துச்சு. இதுக்கு மீறி பச்சை புடவைக்காரியை ஏதாச்சும் திட்டுனீங்கன்னா நான் இங்கேயே செத்து போயிடுவேன், இல்லைன்னா வேற ஏதாச்சும் பண்ணிடுவேன் அப்படி சொன்னார். அப்புறம் ஆனந்தமாய் என் அறிவாய் அப்படிங்கிற பாடலை பாட சொல்லுங்கன்னு சொன்னார். அந்த பாடகருக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவர் பாடலை விரும்பி கேட்குறாங்கல்ல. ஆனந்தமாய் என் அறிவாய் அப்படிங்கிற பாடலை படிச்சுட்டு இன்னும் என்ன வேணும்னாரு. உங்கள் காலில் விழுந்து நான் வணங்கணுன்னாரு. கொத்தடிமை காலில் விழுந்து வணங்கி எழுப்பினார். சரி போயிட்டு வரேன்னு கிளம்பி போயிட்டார். சுமார் 2 வாரம் இருக்கும். அவர் எண்ணம் பூரா அந்த பாடகரோட எண்ணம் தான். அவருக்காக பிரார்த்தனை பண்ணுறாரு. தினம் தினம் கோயிலுக்கு போகிறாரு. இப்படிமா 2 வாரம் போச்சு. அவர் மட்டும் நல்லா பாடி நல்லா இருந்தார்னா ஓஹோன்னு புகழ் பெற்று விளங்கியிருப்பார். பெரிய பாடகர்னு பாராட்டும் பரிசும் வாங்கியிருப்பார். அதுக்கு இல்லாமல் இப்படி படுத்த படுக்கை ஆகிட்டார். இவர் பிரார்த்தனை பண்ணிவிட்டு ஒரு நாள் காலையில் 11 மணி அளவில் ஒரு கார்ப்பரேட்டு நிறுவனத்தில் இருந்து ஃபோன் கால் வந்தது. ஒரு ஆள் சாக கிடக்கிறாரு. இறக்கும் தருவாயில் அவங்கள பார்க்கணுன்னு சொல்கிறாரு. நீங்கள் உடனடியாக வர முடியுமா அப்படின்னோடனே சரின்னு இவர் போனால் இவர் பாடகர் தான் இருக்கார். மனைவியை கொஞ்சம் வெளியே போக சொல்லிவிட்டு பாடகர் சொல்கிறாரு, பச்சை புடவைக்காரி மேலே தப்பே கிடையாது சார், எல்லாம் நானாக விதைச்சது அனுபவிக்கிறேன். என் மனைவிக்கு அதெல்லாம் தெரியாது, அதனால் அவள் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா. என்ன நரகம்தான் எனக்கு கிடைக்கணும். கை காலை முடக்கினால வாயவும் முடக்கலை. இல்லை, பாட்டு படிக்கக்கூடிய பக்குவத்தை எனக்கு கொடுத்துருக்குறாள்ல,
ஆக கருணை கடல் யா பச்சை படவைக்காரி. நான் இளமையாக இருக்கும் பொழுது ஒரு பெண்ணை விரும்பினேன். அவள் கொஞ்சம் நல்ல பழக்க வழக்கம் கிடையாது, கெட்டவ. அது தெரியாமல் நான் அவளை விரும்பிட்டேன். அவளுக்கு அடிமையானேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அவள் கூட பிறந்தவன் ஒருத்தன் ஒரு இடத்துல 1,00,000 கடன் வாங்கி கொடுக்க சொன்னான். நானும் வாங்கி கொடுத்தேன். கொடுக்கையில் கையெழுத்து போட்டு தான் வாங்கி கொடுத்துருக்கு. கொஞ்ச நாள் கழித்து பணம் கொடுத்தவர் கேட்க வந்தார். அவன் பணமே வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டான். அப்போது அந்த பணம் கொடுத்தவர் என்னைய சொல்கிறார், நீங்கள் அவன் பணம் வாங்கலை அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாக சொன்னீங்கன்னா நான் விட்டுடுறேன் அப்படின்னாரு. ஏன்னா இவர் மேலே அவருக்கு நம்பிக்கை. ஆனால் இவர் அந்த பெண் பித்தா இருந்ததுனால என்ன நினச்சிட்டாரு, கோயிலில் முன்னாடி சாமிக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு அவர் பணம் வாங்கலை அப்படின்னு சத்தியம் பண்ணியிருக்காரு சூடனை பொருத்தி. அப்போது என்னைக்கு அந்த அவர் பணம் வாங்கலைன்னு சூடனை கொளுத்தி சத்தியம் பண்ணினாரோ அப்பயே அவருக்கு கை வராமல் போயிடுச்சு. ஒரு பாயிண்ட். அப்புறம் அந்த ஆள் பணம் கொடுத்தவர் எப்படி இவரே இப்படி சொல்லிட்டாரே பணம் போச்சே அப்படின்னு அந்த ஆள் நினச்சி வருந்தி நோய்வாய்ப்பட்டு 10-15 நாளில் அவர் இறந்து போயிட்டார். அவர் இறக்குறதுக்கும் இவர் தான் காரணம். நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டார். அதான் அந்த பெண் மீது கொண்ட மோகத்தினால நான் இப்படியெல்லாம் பண்ணிட்டேன். அதனால பச்சை புடவைக்காரி கொடுத்த தண்டனையெல்லாம் சும்மா கொஞ்சம்தான். அவள் கருணை கடலாக இருக்கிறதுனால எனக்கு பாடும் திறமையினாலும் அழிக்காமல் வச்சிருக்கிறா அப்படின்னு சொல்லி, இது என் மனைவிக்கு தெரியாது ரகசியம் அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே சரின்னு ஒரு கேட்டுட்டு வந்துட்டார். ஆக பச்சை புடவைக்காரி எப்பொழுதுமே நல்லது தான் செய்வாள். நம்புவோம், நாமும் நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். நன்றி நேயர்கள். இது கொத்தடிமை வேகையா வெளியே வந்தார். அந்த மனைவியிட்ட போய் சொல்லணும்னு சொல்லிட்டு, உன் வீட்டுக்காரர் இப்படியெல்லாம் பண்ணியிருக்காரு, நீ என்னென்னா பச்சை புடவைக்காரியை திட்டுன்னு சொல்லி வேகையாக அவர் சொல்கிறதுக்காக வெளியே வந்திருக்கிறாரு. வெளியே நர்ஸு வடிவில் இருந்த பச்சை புடவைக்காரி எங்கே இப்படி வேகையாக போகிற, அவட்ட போய் சொல்ல போறியா அப்படின்னு சொல்லி சொன்னீன்னா கதையெல்லாம் மாறும். அவன் கர்ம கணக்கு அதை அழுந்தி இது பண்ணிட்டான். இனிமேல் அடுத்த பிறவி அவன் நல்ல பாடகராக பிறப்பான். என்னை பற்றி பாடல்களை பாடுவான். பேரும் புகழும் அடுத்த பிறவியில் அவனுக்கு கிடைக்கும். உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் இப்பயே தாரேன்னா. எனக்கு என்ன வேணும், எப்பயுமே நான் உங்கள் கொத்தடிமையாக காலம்பூரம் இருக்கணும், கெட்ட எண்ணங்களோ எதுவும் வராமல் நீ பாதுகாக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டாரு. நன்றி நேயர்களே.